Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒருமுறை இந்த புதிய காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அவருடைய தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence on this new morning hour and to meditate on His word. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். How good is our God. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. How great are His mercies. இந்த வருடத்தின் 10 மாதங்களை நாம் கடந்து இந்த நவம்பர் மாதத்தின் முதலாவது நாளிலே அதிகாலையிலே தேவனுடைய வசனத்தோடு நாம் துவங்குவது எவ்வளவு பெரிய கிருபை. And it is really a great grace that God had helped us to complete 10 months and starting this new month on the very first day with the presence of God. நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து 180 தியானங்களை நாம் ஆரம்பித்த நாள் முதல் இன்றைய 79வது நாள் மட்டும் தேவன் நம்மை நடத்தி வந்தார். Right from the day that we started this 180 devotion from the book of Proverbs until today, the 79th day, the Lord has led us so far. கர்த்தரே நம்மை நடத்தி வந்தார். It is God Himself who has led us. அவருக்கே எல்லா மகிமை உண்டாவதாக. All glory be to God alone. நாம் ஜெபத்தோடு இந்த காலை வேளையை இந்த தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். Let us start with a prayer this devotion. வழியும் சத்தியமும் ஜீவன் நீரே, ஒளியாய் பாதை காட்டும். வழியும் சத்தியமும் ஜீவன் நீரே, ஒளியாய் பாதை காட்டும். வழியை அறியாத குருடர்க்கும் வழியை காட்டிடும் நல் தெய்வம் நீரே. வழியும் சத்தியமும் ஜீவன் நீரே, ஒளியாய் பாதை காட்டும். வழியும் சத்தியமும் ஜீவன் நீரே, ஒளியாய் பாதை காட்டும். இவ்வழி நெருக்கமும் இடுக்கமுமே, இவ்வழி காண்போர் வெறும் சிலரே. இவ்வழி நெருக்கமும் இடுக்கமுமே, இவ்வழி காண்போர் வெகு சிலரே. இவ்வழி காணவும் கிருபை தந்தீர், தவறாமல் நடத்திடுமே. இவ்வழி காணவும் கிருபை தந்தீர், தவறாமல் நடத்திடுமே. வழியும் சத்தியமும் ஜீவன் நீரே, ஒளியாய் பாதை காட்டும். வழியும் சத்தியமும் ஜீவன் நீரே, ஒளியாய் பாதை காட்டும். சமாதான வழி அறியான் மனிதன், சந்திக்கும் வேளையை கண்டுணரான். சமாதான வழி அறியான் மனிதன், சந்திக்கும் வேளையை கண்டுணரான். தேவ பயம் ஜீவன் சமாதானமே, தீமையை விலக்கிடுமே. தேவ பயம் ஜீவன் சமாதானமே, தீமையை விலக்கிடுமே. வழியும் சத்தியமும் ஜீவன் நீரே, ஒளியாய் பாதை காட்டும். வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே, ஒளியாய் பாதை காட்டும். வழியை அறியாத குருடர்க்கும் வழியை காட்டிடும் நல் தீபம் நீரே. வழியும் சத்தியமும் ஜீவன்
அன்பின் ஆண்டவரே, our loving God. நீரே எங்களுக்கு வழி, You are our way, Lord. நீரே ஒளி, You are our light, Lord. நீரே சத்தியம், You are the truth, Lord. நீரே ஜீவன். You are the life, Lord. உம்மையன்றி எங்களுக்கு வேறு வழி இல்லை. Lord, there is no other way but you alone. அப்பா, இந்த காலை வேளையிலே உம்முடைய வழியை எங்களுக்கு தெரிவியும். Lord, show us your way this morning, Lord. இன்றைக்கு நலமானதை போதியும். Teach us that is good to us, Lord. உணர்வுள்ள இருதயத்தை தாரும். Give us a convicted heart, Lord. இன்றைக்கு நீரே வழி நடத்தும். May the Lord lead us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இந்த காலையிலே மீண்டும் நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் தியானத்தை நாம் தொடரலாம். Let us again continue our devotion from the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தயவு செய்து நாம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Proverbs chapter 3 verses 13 to 17. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். Happy is the man who finds wisdom and the man who gains understanding. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கவைகள் ஒன்றும் அதற்கு நிகரல்ல. For her proceeds are better than the profits of silver, and her gain than fine gold. She is more precious than rubies, and all the things you may desire cannot compare with her. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. Length of days is in her right hand, in her left hand riches and honor. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். Her ways are ways of pleasantness, and all her paths are peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த பகுதியிலே நாம் சில நாட்களாக தரித்திருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். By the grace of God, for past few days we are remaining in this scripture passage and we are meditating on this. இந்த பகுதி விசேஷமாக தேவனுடைய ஞானத்தை புகழ்ந்து நமக்கு சொல்லுகிறது. Especially this passage greatly says about and praises about the wisdom of God. ஆம், தேவனுடைய ஞானம் இந்த உலகத்தின் எந்த ஞானத்தோடும் ஒப்பிடப்பட்டு நிகராக காணவே முடியாது. Yes, truly the God's wisdom cannot be compared with anything of this world. இந்த இடத்துல வாசிக்கிறோம், உலகத்திலே விலையேற பெற்ற பொக்கிஷமாக கருதப்படுகிற தங்கம், வெள்ளி, முத்துக்கள் இவைகளை பார்க்கிலும் நிகரற்ற உன்னதம் உள்ளது தேவனுடைய ஞானம். Here we read God's wisdom is greater and greater than the treasures of this world that are silver, gold and rubies. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் இவைகள் விலையேற பெற்றது? Why are they so precious? முதலாவது, இந்த தங்கம், வெள்ளி, முத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து விளைகிறது, ஆனால் ஞானமோ பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. First, the silver, gold and rubies they come out of the earth, but wisdom comes from above. தங்கம், வெள்ளி, முத்துக்கள் ஏதோ ஐஸ்வர்யம் உள்ள ஒரு சிலர் கையில் இருக்கும், ஆனால் ஞானமோ கேட்கிற ஒவ்வொருவனுக்கும் தேவன் பாரபட்சம் இல்லாமல் தருகிறார். This gold, silver and rubies are with a privileged few, but wisdom is for everyone and is given by God to everyone. இந்த பொன், வெள்ளி, முத்துக்கள் இவைகள் எல்லாமே வாங்க முடியும், விற்க முடியும், ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியும், ஏன் திருடக்கூட முடியும். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை ஒருவனும் திருட முடியாது. This gold, silver and rubies they can be bought, they can be sold, exchanged or even robbed, but wisdom can never be so. தொடர்ந்து நாம் இந்த வசனங்களை வாசித்த பொழுது நாம் கவனித்தோம், இந்த இடது கையிலே இருக்கிற ஆசீர்வாதமாகிய ஐஸ்வர்யத்தை பற்றி நாம வாசித்தோம். So as we continue to read this passage, we also meditated about the blessings of the left hand. ஞானத்தை தேடுகிறவனுக்கு இடது கையின் ஆசீர்வாதமாகிய ஐஸ்வர்யம் வருகிறது. So unto the person who seeks this wisdom, he will also receive the blessings of the left hand. ஆனால் இடது கையின் ஆசீர்வாதம் சற்று தரங்குறைந்தது என்பது வேதத்தின் அறிவிலே நீங்க பார்க்கலாம். But based on this Bible passage, we can understand that the blessings of the left hand is a bit inferior than the right. ஏன் அது அவ்வளவு உயர்ந்ததாக நம்ம பார்க்க முடியாது என்றால், so why it is not considered to be so superior? நாம் கவனித்தோம், செல்வம்
நம்மை தேவனுக்கு முன்பாக விசேஷித்தவர்களாய் ஒரு நாள் நிறுத்தவே நிறுத்தாது. We saw about riches. Being rich does not make us special before God. இரண்டாவது கவனித்தோம், நாம செல்வந்தரா இருக்கிறதுனால நம்ம ஐஸ்வர்யவன்களா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. So second, being rich does not make us spiritual. மூன்றாவது கவனித்தோம், இந்த செல்வம் தான் தேவனை சேவிப்பதற்கு அடிப்படை என்று நாம் சொல்ல முடியாது. And third, being rich is not necessary for serving God. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த செல்வம் எவ்வளவுதான் மேன்மையாக இருந்தாலும் அது என்றென்றும் நம்மோடு இருக்காது. And fourth, above all, riches don't stay forever with us. அது அழிந்து போகிற செல்வம். It is a perishable riches. ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த தியானத்துல நாம இந்த வேத பகுதியில் எப்படி இந்த இடது கையில செல்வம் மாத்திரமல்ல கனமும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். So in the last meditation we also meditated, it is not only riches that is in the left hand, but we also have honor in the left hand. இந்த கனம் என்பது கர்த்தர் கொடுக்க வேண்டும், அப்போதான் அது கனமா இருக்கும். This honor should be given by God, only then it is considered to be an honor. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. Riches and honor comes from you. ஆனால் இந்த கனத்தை நாம் எப்படி தேடக்கூடாது என்று சொல்லி கடந்த தியானத்தில் கவனித்தோம். But in the last meditation we learned that how we are not supposed to seek this honor. மூன்று காரியங்களை கவனித்தோம். We saw three things. நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுகிற கனம் நமக்கு இருக்கவே கூடாது. The first kind is elevating ourselves. நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர். It is God who exalts us. நம்முடைய பார்வையிலே நம்ம மேன்மையானவர்களாய் கருதவே கூடாது. We should never consider ourselves to be great in our own sight. இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் சேவகனாய் இருக்க கடவன் என்று சொன்னார். So Jesus said, if anyone wants to be greater among you, you should be a servant to all. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது நாம் கவனித்தோம், நாம் தேடக்கூடாத ஒரு கனம் என்னவென்றால் நாம் மனிதர்களிடத்திலிருந்து கனத்தை எதிர்பார்க்கிற கனம் தேவனுக்கு பிரியமான கனம் அல்ல. The second honor which we should not seek is the expecting honor from people. நாம் அதைதான் நாம் நேற்றை கவனிக்கும் பொழுது நாம் கவனித்தோம், எப்படி பரிசேயர் வேதபாரகர் மாயக்காரர் தங்கள் எல்லா செய்கைகளையும் மனிதர் தங்களுக்கு கனத்தை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தே அவங்க செய்தார்கள். That is what in the last meditation we meditated, how these Pharisees, scribes and hypocrites, they do everything that men may see and give them honor. அவர்கள் செய்த அநேக காரியங்கள் நல்ல காரியங்கள் தான். Most of the things which they did were good things. ஆனால் அந்த காரியங்களுக்கு தேவனிடத்திலிருந்து கனம் வராததற்கு காரணம் என்னவென்றால் இவைகள் எல்லாவற்றினுடைய உள் நோக்கம் மனிதனுடைய கனத்தை பெற வேண்டும் என்பதே. But the reason why they did not receive honor from the Lord for all the deeds that they did was because their inner intention was just to receive honor from people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர்களுடைய ஜெபம், அவருடைய உபவாசம், அவருடைய தான தர்மம், அவர்களுடைய அங்கிகள், அவர்கள் உட்கார்ந்த இடங்கள் எல்லாமே மனுஷன் பார்வைக்காக. Their charitable deeds, their prayers, their fastings, their long robes, their places where they seated, everything is just for the approval of people. அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்டிருந்து கனத்தை எதிர்பார்ப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. So expecting such kind of honor from people is not pleasing to God. கடைசியா சொன்னேன், எந்த கனம் நம்ம தேடக்கூடாது என்று சொன்னால் மனிதரை கட்டாயப்படுத்தி நம்மை கனம் பண்ண வைப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. And third, which is not pleasing to God, is enforcing honor from people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆமான் தான் மொர்தெகாயினால் வந்தனம் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தான். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால மொர்தெகாயை மாத்திரமல்ல, அவனை சார்ந்த அவனுடைய அத்தனை ஜனத்தையும் கொன்று போடும் அளவுக்கு ஒரு வன்மம் உள்ளவனாய் எழும்பினான். So this Haman, he expected Mordecai to worship him and bow before him, but when he did not do, he grew wrath. He wanted to kill the entire people. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the அது Lord. தேவனுக்கு பிரியமில்லாதது. That was not pleasing to God. தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிப்பீர்களானால், If you continue to read this verse, இந்த ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே வருமானால் அது கொண்டு வருகிற அடுத்த நன்மைகளை பாருங்க. look at the good things that this wisdom brings when it enters a man. நீதிமொழிகள் 3:17. Proverbs 3:17. அதின் வழிகள், அதாவது ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள் என்று பார்க்கிறோம். We read her ways, that is ways of wisdom, are ways of pleasantness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என்ன வழிகள்? What ways? இனிதான வழிகள் அல்லது இன்பமான வழிகள். They are pleasant ways. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வழிகளை
நாம் எதிர்கொள்கிறோம். So we encounter many paths before our life. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வழிகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற தெரிந்தெடுப்புகள், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் என்று சொல்லலாம். So when you say paths, we can say that they are the choices and the decisions that we make in our life. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறைகள் கூட சொல்லலாம். We can say also about our lifestyle. நம்ம எப்படி வாழ விரும்புகிறோம், எந்த முறையில எந்த பாதையில செல்ல விரும்புகிறோம் என்று சொல்லலாம். We can also say the path that we choose to live or the way that we choose to live. இந்த வழிகளை கூட எப்படி நாம புரிந்து கொள்ளலாம்னா, எதை நாம வாழ்க்கையில ஆதாரமாய் பின்பற்றுகிறோம். So we can also consider these ways to be a basis which we actually follow. சோ வழிகள் என்று சொல்லும் பொழுது இப்படி தான் நாம் புரிந்து கொள்ள So முடியும். that is how we can understand this path as. பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தெரிந்தெடுப்புகள் இருக்கிறது. There are many choices in our life. நன்மையும் இருக்கிறது, தீமையான வழிகளும் இருக்கிறது. So we have good ways and bad ways. அகலமான பாதை இருக்கிறது, நெருக்கமான பாதை இருக்கிறது. We have also wider ways and also narrow paths. பாவத்தின் வழி இருக்கிறது, பரிசுத்தத்தின் வழி இருக்கிறது. We have ways of sin and ways of holiness. நீதியின் பாதை இருக்கிறது, அநீதியின் பாதை இருக்கிறது. We have ways of righteousness and way of righteousness. நம்ம கண்ணு முன்னால இருக்கிற எல்லா பாதையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. We cannot say all the paths before us may similar. உண்மைதான், சில பாதைகள் நம்ம பார்க்கும்போது எல்லாம் பார்ப்பதற்கு ஒரே விதமா தெரியும். It is true that all paths may sometimes appear or look similar before us. ஆனால் எல்லாமே நிகரானதல்ல, எல்லாமே ஒரே பாதை அல்ல. But all are not the same. பாருங்க, எல்லா பாதையும் ஒரே இடத்தை போய் சென்றடைகிறது இல்ல. So all the paths do not lead you to the same destination. சில வெளியில உலகத்துல ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, all roads lead to Rome ன்னு சொல்லுவாங்க. எல்லா பாதையின் முடிவும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. So there's a famous proverb in the world, they say all roads lead to Rome. எல்லா நதியும் போய் கடல்ல தான் சேருதுன்னு சொல்லுவாங்க. All the rivers will reach the ocean. நாம் அந்த ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு நாம வாழ்க்கை எல்லாத்துடைய முடிவு ஒன்றுதான் சொல்லவே முடியாது. We cannot take that concept and say that all the end of all life is the same. அப்படி இருக்குமானால் எல்லாரும் பரலோகம் தான் போய் சேரணும். நரகம்னு ஒரு இடம் இருக்கவே முடியாது. If it's so, then everyone have to reach heaven. There is nothing called hell. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ரெண்டு வழி இருக்கு, அந்த ரெண்டு வழிக்கு வித்தியாசமான போய் சேரும் இடங்களும் இருக்கிறது. So the Bible says there are two ways and there are two different destinations that the two ways leads us to. மரித்து போன ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் பிச்சைக்காரனாகிய லாசரு. So there were two people, who was a rich man and the Lazarus, the other one who died. ஒரே தெருவுல தான் வாழ்ந்தாங்க, ஒரே இடத்துல ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து தான் டெய்லி வாழ்ந்தாங்க. They both lived in the same street and they both actually met each other daily. ஆனால் ரெண்டு பேரும் மரித்த பின்பு ஒரே இடத்துக்கு போகல. But after they died, they both did not reach the same destiny. சோ நம்ம வஞ்சித்து கொள்ள கூடாது, நம்ம எந்த வழி எடுத்தாலும் ஒரே இடம் தான் போய் சேர்றோம்னு. So therefore we should not deceive ourselves stating that we can reach the same destination whatever way we may choose. பாதைகள் பார்ப்பதற்கு ஒரே விதமாய் தெரிந்தாலும் அதோட முடிவு வெவ்வேறா இருக்கிறது. Though paths appear similar, their end is not the same. நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க. If you go to a railway station and see, பார்க்கிற எல்லா ரயில் வண்டியும் எல்லா ரயில் பெட்டியும் ஒரே மாதிரி தான் தெரியும். if you look at every trains will appear the same. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஒரே மாதிரி தெரியும். All the compartments will be same. எல்லா ட்ரெயினும் ஒரே கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கும். All the trains will be colored with the same color. அதுக்காக எல்லா ட்ரெயினும் ஒரே இடம் போகுதுன்னு சொல்ல முடியுமா? So can we say that everyone goes to the same destination? ஒரு ஜங்ஷன்ல போனீங்கன்னா ஒரே நேரத்துல 10-15 ரயில்கள் 15 ட்ராக்ஸ்ல நின்று கொண்டிருக்கும். If you go to a junction, you can find 10 to 15 trains standing in a same junction. அதுக்காக பார்க்குற ட்ரெயின்லாம் ஏறிடுறாங்களா? So does that mean that you can enter into any train you want? எல்லாம் ஒரே திசையில தான் போகுது, அதனால எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் போகும்னு சொல்லுவாங்களா? So will they say that every train travels in the same direction, therefore every train reaches the same destination? இல்ல இல்ல இல்ல. No, not at all. ஒவ்வொன்றிலையும் போட்டிருப்பாங்க, இது கன்னியாகுமரி, இது கொச்சின், இது பாம்பே, இது டெல்லி என்று ஒரே விதமாய் தெரிகிற ரயில், ஒரே திசையில போற ரயிலும் பல இடங்கள்ல பிரிந்து வெவ்வேறு இடத்துக்கு போய்டும். They will have boards written on the train stating that this will reach Delhi, this will reach Mumbai, this will reach another place. Though they appear similar and go in the same direction, but they will reach the different destination. எல்லாம் வழியும் ஒன்று அல்ல. All ways are not the same. எல்லா வழியும் ஒரே இடத்துக்கு போகிறது அல்ல. And all the paths will not take you to the same destination. மூன்றாவது, எல்லா பாதையும் எல்லா வழியும் பாதுகாப்பானது அல்ல. And third one, all paths are not safe. கிடையாது. No. சில பாதைகள்ல போகிறது வேதனையில முடியும். So some paths will always end in suffering. சில பாதைகள்
சில பெரிய ஆபத்துகள்ல கொண்டு போய் சேர்த்துரும். Certain paths will take us into dangers. சில பாதைகள் திரும்பியே வர முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிடும். Certain paths will take to a situation where you cannot return back again. நாம் எச்சரிப்பா இருக்கணும் பாதைகளை பற்றி. We should be very careful about our ways. நான்காவது, எல்லா பாதையும் சீரா இருக்கு, எல்லா பாதையும் நேர்மையா இருக்கு, சரியா இருக்கு, நேர்வழியா இருக்குன்னு சொல்லவே முடியாது. And fourth, you cannot say that all paths are straight. சில பாதைகள் குறுக்கும் நெடுக்குமாக அநேக குழப்பங்களோடு இருக்கும். Certain paths will be very crooked and with full of confusion. வேதம் சொல்லுகிறது, The Bible ஒரு says, மனிதன் ஞானத்தை தெரிந்து கொள்ளுவானானால் if a person finds wisdom, அவன் அதனுடைய வழிகள் இனிதான வழிகளா இருக்கும்னு போட்டுருக்கு. he says her ways are ways of pleasantness. பாருங்க, நம்ம எவ்வளவு தூரம் பயணம் பண்றோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, நம்முடைய வழிகளில் இனிதான அனுபவங்கள் இருக்கிறதா என்பது முக்கியம். It doesn't matter how long we travel, but what matters is that how pleasant are our ways. சங்கீதம் 37:23 வாசித்தால், If you read Psalm 37:23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று வாசிக்கிறோம். we read the steps of a good man are ordered by the Lord. அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். And it says he delighteth in his way. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஆகவே நம்முடைய வழிகளை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். Therefore we should be very careful about our ways. வழிகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். We should be very careful about our ways. ஒருவன் ஞானத்தை தெரிந்து கொள்ளும்போது அவனுடைய வழிகள் இனிதான வழிகளாய் மாறுகிறது. When a person chooses wisdom, his ways becomes pleasant ways. இந்த இனிதான வழிகளை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். I began to meditate about these pleasant ways. நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, Proverbs 14:12 says, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று போட்டிருக்கு. there is a way which seems right to a man, but the end of it is the ways of death. ஒரு மனிதனுடைய வழி இனிதான வழியா இருக்க வேண்டுமானால் அந்த வழியை அவன் தெரிந்து கொள்ளுகிறதா இருக்க கூடாது. So if a way of a person ought to be a pleasant way, it should not be something that is to be chosen by him. அவனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியா இருக்க கூடாது. That should not seem right to him. வேதம் சொல்லுகிறது, ஒரு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. The Bible says the steps of a good man are ordered by the Lord. அவர் நம்மை வழி நடத்த வேண்டும். He is the one who should lead us. அவர் சொல்லணும், இந்த பாதை ஜீவன், இந்த பாதை நல்லது, இந்த பாதை இனிமையானது. Only he should say this path is the life, this path is the one which is good, this path is a pleasant way. நம்முடைய கண்களுக்கு செம்மையா தோன்றதில்லை. It is not that which appears right to our eyes. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். We should commit our ways to the Lord. அதைதான் நம்ம நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். That's what we read in Proverbs chapter 3. வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. You commit your ways to the Lord. கர்த்தருக்கு ஒப்புவி. You commit your ways to the Lord. அவர் உன்னை நடத்தட்டும். And let him lead you. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். We were like the sheep that were slaughtered. went astray. நாம சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். We were like the sheep who went astray. ஆனால் இப்பொழுது நம்முடைய மேய்ப்பனுக்கும் கண்காணியுமானவரிடத்திலும் நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். But now we have turned back or returned back to our shepherd and the bishop. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இதில் எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about அதனால that. தான் ரோமர் 12:2 வாசிக்கும்போது, That's why we read in Romans 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வாசிக்கிறோம். we read, do not be conformed to this world, but be transformed by the renewal of your mind, that you may know and approve what is the will of God, what is good and acceptable and perfect. இந்த உலகம் ஒரு பாதையை தெரிந்து கொண்டு அதுல போகும். This world may choose a path and way, and they may go in that. சில வேளையில அதுல அநேகர் கூட பயணிப்பாங்க. Sometimes many people may also travel in that way. அது ரொம்ப பிரபலமான பாதையா இருக்கலாம். That might be a popular way. அநேகர் விரும்புகிறதா இருக்கலாம். That might be desired by many people. ஆனா நான் சொல்லுவேன், நாம யாருன்னா இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது. But we should not conform to this world. உலகம் போகிற பாதையிலே நம்ம போக கூடாது. We should not go in the path that the world chooses. நம்மை வழிநடத்துகிற ஒரு மேய்ப்பன் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். There is a shepherd who shows us a way, who is going before us. அவர் சத்தமிட்டு கொண்டே போகிறார். He is always raising a voice. அவர் சத்தத்தை கேட்டு வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னாலே வரும். The Bible says, my sheep will hear my voice and follow me. அவர்களுக்கு அந்நியனுடைய சத்தம் அறியாதபடியால் அவனை பின்பற்றவே பின்பற்றார். Since they don't know the voice of a stranger, they will never follow him. என்னை பின்பற்றி வருகிற ஆடுகளை நான் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும்படி நான் செய்வேன். I will make my sheep that follow me to find his pasture in and out. நம்முடைய
உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து போயிடக்கூடாது. We should not conform to this world and be transformed to it. ஆகவே தான் நாம் வாசித்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று வாசிக்கிறோம். That's why as we read in Romans chapter 12 verse 1 says, you have to present your bodies as a living sacrifice. நீங்க தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்க. You should present your bodies as a living sacrifice which is pleasing to God. உங்களுடைய விருப்பமான பாதைக்கு போகாதீங்க. Don't choose a path which seems right to you. கர்த்தர் உங்களை நடத்தட்டும். Let God lead you. அந்த தேவ ஞானம் உங்களை நடத்தட்டும். Let the wisdom of God lead you. அந்த தேவ ஞானம் நடத்துமானால், If the wisdom of God lead you, அதன் வழிகள் இனிதான வழிகள். they are pleasant ways. இந்த இனிதான வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்? What kind of ways are these pleasant இதை ways? குறித்து நான் தியானித்த பொழுது, இனிமையான தேவனுடைய வழிகள் 3 குணாதிசயங்களை கொண்டது. So the pleasant ways of God has 3 characteristics. முதலாவது 23ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம் பாருங்கள். First read Psalm 23 verse 3. 23:3. Psalm 23 verse 3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். He restores my soul. He leads me in paths of righteousness for his name's sake. இங்கே ஒரு பாதை எழுதப்பட்டிருக்கிறது. Here there's a way that is mentioned. அது என்ன வழி? What is that way? அது நீதியின் வழி அல்லது சுத்தமான வழி. It is a way of purity. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் நடத்துகிற பாதைக்கு ஒரு தன்மை இருக்கு. So there is a nature or a characteristic of the way that the Lord leads us. கர்த்தர் நடத்துகிற பாதைகள் இனிதான பாதைகள்னு பார்க்கிறோம். We read the ways of God are pleasant ways. அந்த இனிது அல்லது அந்த மகிழ்ச்சி, அந்த இனிமை எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டா, நீதியிலிருந்து பரிசுத்தத்திலிருந்து வருகிறது. That pleasantness is obtained from this purity and righteousness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. That's why we read the kingdom of God is not eating and drinking. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. That is righteousness and peace and the joy of the eternal life. Joy of the Holy Ghost. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். That is the joy of the Holy Ghost. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ இந்த கர்த்தருடைய சந்தோஷம் எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கும்னா நீதி இருக்கும். So where there is joy of God we can find the righteousness. இன்னைக்கு நிறைய பேர் நீதியில சந்தோஷப்படாம அநியாயத்துல பிரியப்படுறவங்க இருக்காங்க. There are people who don't rejoice in righteousness but they rejoice in unjust. அது தேவனுக்கு பிரியமானது இல்ல. That is not pleasing to God. ஆகவே தான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணினா, that's why psalmist prayed. 25ஆம் சங்கீதம் 4 முதல் 5 வசனங்களை பாருங்க. Psalm 25 verses 4 and 5. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். Make me know thy ways, O Lord, teach me thy paths. அப்பனா அர்த்தம் என்ன? What does it mean? இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில நடந்தாலும் தேவனுடைய வழிகளையும் அவர் கர்த்தருடைய பாதைகளையும் அவர் அறியாமல் இருந்தால் அதை யார் அவருக்கு போதிக்கல. Though he walked so far, he did not know the ways of God and the paths of God, and no one taught him that. அவர் சொல்றார், ஆண்டவரே உலகம் ஃபுல்லா ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. He says, Lord, the world is walking in a path. ஆனா நீங்க ஒரு வித்தியாசமான பாதையை நீங்க நடத்துறீங்க. But Lord, you are leading me in another way. நீங்க ஒரு வித்தியாசமான பாதையை காட்டுறீங்க. Lord, you are showing me something different way. எனக்கு அந்த பாதை எனக்கு தயவு செய்து போதிங்க. Lord, teach me that path, Lord. அந்த பாதை எனக்கு தெரிவிங்க. Lord, show me that way, Lord. ரொம்ப அருமையா இருக்கு. It is very beautiful. அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? How is that path? திரும்பவும் பாருங்க, சங்கீதம் 25 5ஆம் வசனம் பாருங்க. Psalm 25 verse 5. அங்கே வாசிக்கிறோம், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். Lead me in thy truth and teach me. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. என்ன போதிக்கணும் ஆண்டவரே? என்ன வழியை போதிக்கணும்? What way should I teach you? உம்முடைய வழி எப்படிப்பட்ட வழி? How are your ways, Lord? அது சத்தியத்தின் பாதை. That is the path of truth. அது நீதியின் பாதை. That is the path of righteousness. அது பரிசுத்தத்தின் பாதை. That is the path of purity. அது நேர்மையின் பாதை. That is the path of honesty. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்பொழுது தேவனுடைய பாதைகள் இன்பமாய்
இருக்கிறது என்று கண்டுபிடிப்போம் தெரியுமா? So when will we identify that the ways of Lord are present? தீமையை விட்டு விலகி நீதியின் பாதைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, So when you leave the paths of unrighteousness and commit ourselves to the path of righteousness. ஏசாயா 59 அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Isaiah 59 verses 7 and 8, இந்த உலக மனிதர்கள் தெரிந்தெடுத்து ஓடுகிற பாதையை குறித்து அவர் எழுதுகிறார். he writes about the path which the world will choose and run into it. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. Their feet run to evil and they make haste to shed innocent blood. Their thoughts of iniquity, wasting and destruction are in their paths. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. The way of peace they know not, and there is no judgment in their goings. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். They have made them crooked paths, whosoever goeth therein shall not know peace. எப்படி இருக்கு பாருங்க. How it is? இவர்கள் தங்களுடைய வழியவே கோணலாக்கிட்டாங்க. They have made their paths crooked. அதுல சத்தியம் கிடையாது, There is no truth in that. அதுல நீதி கிடையாது, There is no judgment in அது that. பரிசுத்தம் கிடையாது. There is no holiness. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளையின் வழிகள் எப்ப இன்பமான வழிகளா இருக்கு தெரியுமா? But how is the path of a man of God pleasant to him? யோவான் ஸ்நானகனுடைய வழியை குறித்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார். Jesus, our Lord and Savior Jesus Christ, gave a testimony about the way of John the Baptist. நீங்கள் மத்தேயு 21 அதிகாரம் 32 வசனத்தை வாசித்தால், If you read Matthew chapter 21 verse 32, யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை என்று பார்க்கிறோம். for John came to you to show you the way of righteousness, and you did not believe him. அப்போ நீதியின் பாதைன்னு ஒன்னு இருக்கு. So there is something called way of righteousness. எல்லா பாதையும் நல்ல பாதை கிடையாது. So all paths are not good paths. எந்த பாதை இனிதான பாதைனா நீதியின் பாதை. So which path is pleasant path? It is the path of righteousness. நீதிமொழிகள் 11:5. Proverbs 11:5. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். The righteousness of the blameless makes a straight way for them. துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். But the wicked are brought down by their own wickedness. நீதிமொழிகள் 12:28 பாருங்க. If you read Proverbs 12:28, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று வாசிக்கிறோம். in the way of righteousness there is life, along that path is immortality. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எது இன்பமான பாதை? Which is a pleasant way? இந்த ஞானம் எந்த பாதையை காட்டுகிறது? So which path does this wisdom show? எதுல இன்பத்தை ஒருவனுக்கு வாக்கு பண்ணுகிறது? In which way does it promise pleasantness? தீமையில் அல்ல, Not in evil, நீதியில. in righteousness. நீதியில. In righteousness. இந்த உலகத்தில் அப்படி ஒரு பாதை இருக்குன்றது நீங்க மறந்துட கூடாது. You should not forget that there is something called such a path in this world. பாருங்க, நமக்கு நல்லா தெரியும் நீதி என்று சொல்லும் பொழுது ரெண்டு பகுதி இருக்கு நீதியில. So when we say about righteousness, there are two parts in righteousness. ஒன்று தேவனிடத்திலிருந்து இலவசமாய் பெற்ற நீதி. So one is righteousness which is bestowed righteousness. அதாவது கர்த்தரே நமக்கு நீதியாக மாறுகிறார். So where God himself becomes our righteousness. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை, அவரே நமக்கு நீதியின் வஸ்திரத்தை தரித்தார். Our righteousness is a filthy garment, he himself clothed us with his righteousness. அப்போ பெஸ்டோட், நமக்கு தானமாய் வழங்கப்பட்ட தேவனுடைய நீதின்னு ஒன்று இருக்கு. So there is something called bestowed righteousness of God. ஆனா ஒரு பரிசுத்தவான் அதோடு நின்ற கூடாது. But a saint, the holy man should not stop with that. நான் நீதியை பெற்றுக்கொண்டேன் நின்ற கூடாது. He should not stop saying that I have received this righteousness. ஒரு பக்கம் தானமாய் பெற்ற நீதி அவன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய நடக்கைகளிலே நீதியா இருக்கவும் அழைக்கப்படுகிறான். When he has this bestowed righteousness in his life on one side, but he is also should show behavioral righteousness in his life. ரெண்டு நீதி இருக்கு. There are two righteousness. bestowed righteousness, தானமாய் அளிக்கப்பட்ட நீதி. இரண்டாவது behavioral righteousness, அது என்னுடைய நடக்கைகளிலே நான் நீதியா இருப்பது. So behavioral righteousness is where you show in your behavior. அதுதான் இயேசு மத்தேயு 5 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, that is what when Jesus said in Matthew chapter 5, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொன்னார். The Lord said, let your light shine before men that they may see your good works and glorify God in heaven. நாம் இதில் எச்சரிப்பா இருக்கணும். We should be careful about it. தேவனுடைய இனிமையான வழிகள் நீதியில தான் இருக்கு. Pleasant ways of God is present only in righteousness. இந்த உலகத்துல இனிமையா நிறைய பாதைகள் நம்ம இழுக்கும். So there might be pleasant ways in this world that might be attractive
attractive to us, அந்த பாதைகள் முடிவு வந்து இனிமையா இருக்காது. but the end of it will not be pleasant to us. நாம் வந்து கர்த்தருடைய நீதியை நான் இலவசமா பெற்றுட்டேன், இனி நான் எப்படி வேணா வாழலாம்னு சொல்லி நம்ம துணிகரம் கொள்ளக்கூடாது. We should not dare to say that I have received bestowed righteousness from God, therefore I can live however I want. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். So to whom the more is given, he is accountable for more. தேவன் நமக்கு நீதியின் பாதைகளை அறிவித்திருப்பாரானால் அதிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். If the Lord has showed you the paths of righteousness, he also expects us to walk in those ways. ஆகவேதான் யூதா இதை எச்சரித்தார். That's why Jude always warned it. இந்த யூதாவின் நிருபத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், In the epistle of Jude, if you read verse 4, ஏனில் நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். For certain men whose condemnation was written about long ago have secretly slipped in among you. They are godless men who change the grace of our God into a license for immorality and deny Jesus Christ our only sovereign and Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. எத்தனை பேர் என்ன சொல்லிட்டு போட்டோம், No matter how many people may say எப்படி whatever, வேணாலும் வாழ்ந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டோம். let them say you can live however you want. இந்த பக்க வழியாய் நுழைந்தவர்களுடைய சத்தியத்தை கேட்காதீங்க. But don't hear to the doctrine of the people who have slipped in other way. தேவனிடத்திலிருந்து இலவசமான நீதியை பெற்ற நீங்கள் உங்களுடைய வழிகளையும் நீதியின் பாதைகளில் திருப்புங்க. You who have received this bestowed righteousness from God, you should also show and exhibit that in your behavioral righteousness. அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். He restores my soul and leads me in the path of righteousness. தேவனுடைய இன்பமான வழிகள், ஞானம் நம்மை நடத்துகிற இனிதான வழிகள் எங்க இருக்குன்னா நீதியின் பாதையில இருக்கு. The pleasant ways that is led by wisdom is found in the way of purity. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒருவர் சொன்ன ஒரு கற்பனை கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. So many years ago I remember an incident or a story which is told by a person. இது ஒரு கற்பனை கதை தான். This is just an imagination story. ஒரு முறை ஒருவன் பரலோகத்திற்கு சென்றானாம். A person once went to heaven. அவன் பரலோகத்துல அவன் அந்த வாசல்ல போய் நிற்கும் பொழுது அங்க இருந்த மகிமையும் பிரகாசத்தை கண்டு நான் உள்ளே நுழைய வேண்டும் என்று அவன் அவசரப்பட்டான். So as he stood at the door of heaven, when he saw the light and glory of heaven, he just hasted that he wanted to enter into heaven. அப்பொழுது அவன் பார்த்தா அந்த பரலோகத்துல வந்து பெரிய அளவு எந்த சத்தமோ எந்த ஒரு கம்பீரமோ பாடல் சத்தமோ அல்லது ஒரு பெரிய மகிழ்ச்சியின் சத்தமோ இல்லையா, ரொம்ப டல்லா இருந்ததாம். So but when he saw inside, he could not hear any kind of voice or noise or any kind of sounds of joy and singing and praising. அப்போ இவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, இது பரலோகம் தான் இல்லையான்னா தெரியலையே. So he had a doubt whether this is heaven or not. அப்போ அங்க நின்று கொண்டது தேவதூதன் சொன்னான், ஏன் அப்படி சந்தேகமா பார்த்துட்டு இருக்க? So angel of the Lord who was standing there asked him, why are you seeing with a doubt here? சொன்னானா, கீழே எனக்கு சொல்லி விட்டாங்க பரலோகன்றது ரொம்ப இன்பமான ஒரு இடம்னு சொன்னாங்க, இங்க பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையேன்னு சொன்னானா. So they told in the earth that this heaven is a pleasant place, but I could not find any signs of the pleasantness here. அப்போ உடனே இந்த தேவதூதன் சொன்னா, கரெக்ட், நீ சொல்றது சரிதான், நீ என்ன பண்ணுனா இந்த பரலோகத்துக்கு வர விரும்புறியான்னு கேட்டானா. So first this angel of the Lord asked, yes, what you say is right, but do you wish to come to heaven? அப்ப அவன் ரொம்ப தயங்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போது, So as he was hesitating and thinking about it, சரிப்பா நீ என்ன பண்ணுனா நீ ஒரு முறை என்ன பண்ணு, நரகத்தையும் போய் பார்த்துட்டு வந்துரு, அதுக்கப்புறமா நீ தீர்மானம் பண்ணி எதற்குள்ள போக விரும்புற. So this angel of the Lord said, so you just first go to hell and come, then you can make a decision where to enter in. ஆமா சரி, ரொம்ப சந்தோஷம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. So he was very happy, I'll go and make a visit to hell. எப்படி போறதுங்கடா, இந்த வழியா போ அப்படின்னு சொன்னா அங்க ஒரு போர்டு போட்டது, வே டு ஹெல் னு ஒரு போர்டு போட்டிருந்தது. So when he asked how to go, the angel of the Lord showed the way, saying that here is the way that goes to hell. அப்போ இவன் வேகமாய் அந்த பாதையில ஓடினான். So he hasted and ran into that path. அப்ப அங்க தூரத்துல பார்த்தா ஒரு பெரிய நகரம் இருந்தது. So when he saw at a far distance, he could find a city there. அங்கே பார்த்தால் ஒரே வண்ண விளக்குகளும் நடனமும் களிப்பும் பயங்கரமான ஆரவாரத்தின் ஆடல் பாடல் சத்தம் அங்கிருந்து தொனித்து கொண்டிருந்தது. So there he could hear the full of color lights and joy, sounds of joy and voices singing and praising and everything over there. இவனுக்கு ஒண்ணுமே புரியலையா, இது என்ன, இது நரகம் இதுவா அதுவா தெரியலையே. So he could not understand which is hell, whether this is hell or that is hell. அப்ப இவன் அப்படியே ஓடி போய் அது பக்கத்துல நெருங்கின உடனே மேல ஹெல்ன்னு தான் போட்டிருந்துச்சு. So as he ran and went near to that place, it was written as hell on the top. நரகம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு அழகிய ஒரு மனிதன் வெளியே வந்தான். So as he was looking at that, a beautiful man came out of that சொன்னான், வெல்கம் 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 டு ஹெல் சொன்னான். So he just greeted saying welcome 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 to hell. அப்போ இவன் கேட்டான், நான் என்னங்க
நாங்கள் கீழே இருக்கும்போது நரகம் வந்து அவியாத அக்கினி ஒரே அழுகை பற்கடிப்புலாம் இருக்கும்லாம் நாங்கள் பிரசங்கம் கேட்டேன், இங்கே பார்த்தா நரகம் இவ்வளோ இன்பமாக இருக்கே அப்படின்னு கேட்டான். So he asked him a question. See, when we were in earth, they told this there is an unquenchable fire in hell and there would be gnashing of teeth. But here it is totally the opposite here. அப்போ அவர் சொன்ன அதெல்லாம் போய் அப்படிலாம் கிடையாது. He said that is all lie. It is nothing like that. நினச்சா உடனே அப்பா நல்ல வேளை தெரியாதனமா அந்த பரலோகத்துக்குள்ள நான் போய் அங்க மாட்டியிருப்பேன், நல்ல வேளை நான் நரகத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. So he thought it is good that I would have caught in that heaven, but I got a good chance to come and visit this hell once. அப்போ இவன் வந்து சொன்னானா, நான் என் பெட்டியை பையெல்லாம் எல்லாத்தையும் நான் வந்து அந்த பரலோகத்தின் வாசல்லே வச்சுட்டு வந்துட்டேன், பார்க்க தான் வந்தேன், நான் ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன், எனக்கு இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டான். So immediately he said, see, I left all my luggages over there at the entrance of heaven, so let me go and take all my luggages, so will you let me in if I get back all those luggages? அப்போ அந்த அழகிய மனிதன் சொன்னானா, போயிட்டு வாப்பா, இப்போ எடுத்துட்டு வந்துரு, நீ அங்க நிக்காத, இங்க வந்துரு அப்படின்னு சொன்னான். So that handsome man said, so okay, you can go and get it, don't stand there, come here very fast. வேகமா இவன் ஓடி போய் அவனுடைய பெட்டி எல்லாம் எடுத்துட்டு அந்த தேவ தூதனை பார்த்து நன்றி சொன்னானா. So he went there very fast and he took all his luggages and he thanked that angel. நல்ல வேளை நரகத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. So it is good that you have given me a chance to visit hell. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, எனக்கு இந்த பரலோகம்லாம் வேணாம், இவ்வளோ டல்லா இருக்கு, நான் அங்க போய் சந்தோஷமா இருக்கேன். So it is very pleasant there, but this heaven is very dull, I will go there and be happy in hell. அப்போ அந்த தேவதூதன் சொன்னானா, சரிப்பா அது உன்னுடைய சாய்ஸ், நீ போறதுனா போலாம். So the angel of the Lord said, see, it is your choice, if you want you can go. ஆனா ஒண்ணு மறந்துடாத, But don't forget, நீ இந்த இடத்துல இருந்து இந்த முறை நீ போனீனா நீ திரும்ப நீ நினைச்சா கூட வரவே முடியாது, ஒத்துக்கிறியான்னு கேட்டான். so if this time if you go from this place you can never again return here. அப்போ அவன் சொன்னானா, நான் ஏன் திரும்ப வர போறேன், நான் வரவே மாட்டேன், நான் நரகத்துக்கே போயிடுறேன். Immediately he said, see, why should I come back again, I will go and be in hell. ஒரே ஓட்டம் பிடித்தான் நரகத்தை பார்த்து. He ran to hell. இவன் ஓட 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 அவன் பின்னால இருக்கிற பாதை வந்து அப்படியே மறைந்து கொண்டே இருந்தது, அவன் பின்னால இருக்கிற பாதை காணாமலே போய் கொண்டிருந்தது. As he was running, the path that was behind him began to disappear and vanish. அவனால அந்த திரும்ப அந்த பாதைக்கு போவே முடியாது, எல்லாம் அப்படியே கலைந்து கொண்டே இருந்தது. So he could not again return back to that way, it was totally disappearing and vanishing from his sight. அப்போ இவன் வேகமா ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த நரகம் அப்படின்ற இடத்தை அவன் பார்த்தான். So as he was running very fast, he saw that place called hell. ஆனால் இப்பொழுது சற்று வித்தியாசமா இருந்தது. Now it appeared totally different. அந்த நரகமே கரும் நிறத்தில் அப்படியே கருகி போய் கிடந்ததா. That hell was so burnt and dark. அங்கிருந்து பார்த்தா மேல அக்கினி பிளம்புகள் வான பரியந்தம் எட்டுகிறதா. So when he saw that, he could see flames and fires actually reaching heaven. உள்ளே அலறல் சத்தமும் அழுகையின் சத்தமும் பற்கடிப்பும் பயங்கரமான கூக்குரல் இருந்தது. He could hear voice of weeping and shouting and crying and gnashing of teeth. இவனுக்கு பின்னாலே ஓட முடியாது. He could not run back again. இப்போ அவன் வேற வழி இல்லாம அப்படியே நடுங்கி கொண்டது பக்கத்துல போய் நான் என்ன இது இடம் மாறி வந்துட்டோமா அப்படி. Now he totally trembled and panicked. He was standing at the door of that hell now. இவன் பயந்து நின்று அந்த நகரத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் போது ஒரு கருத்த உருவம் உள்ள இருந்து வந்தது. So as he was so scared and standing at the door of that hell, a black image came out. வெளியே வந்து பயங்கரமான தோற்றத்தோடு நின்னானா. That person came out and stood with a very terrible, horrible place. நடுங்கி போய் நீங்க யாருன்னு கேட்டானா. This man trembling asked, who are you? என்ன இப்பதானே பார்த்துட்டு போனேன். He said, you just now you visited me. நான் தான் அது அப்படினு சொன்னான். I am the one. நடுங்கி போய் இது என்னங்க இது, அதே போர்டு தான் போட்டிருக்கு, இடமே மாறி போச்சேன்னு கேட்டான். Trembling, yeah, see, it is the same board here, but why the place is totally changed? எங்க அந்த பாட்டு சத்தம் விளக்கு எல்லாம் எங்க போயிடுச்சுன்னு கேட்டான். Where are those lights, where are those voices of singing? அப்போ அந்த பிசாசு அவனை பார்த்து சொன்னானா, that Satan told him, அது வந்து டெம்பரவரியா பார்க்க வந்தவங்களுக்கு தான்ப்பா அது நரகம். So that is a hell just for people who come and visit temporary. ஆனா பெர்மனண்டா வர விரும்பவங்களுக்கு இதான் நரகம். But people who want to come permanently, this is the hell. எப்படி? How is it? இந்த உலகத்துல டெம்பரவரி ஹெல் எப்படி இருக்கும்னா ஒரே வண்ண விளக்குகளாகும் ஆடல் பாடலாகும் குதூகலமாக இருக்கும். So temporary hell of this world will be full of joy, full of colorful lights and full of singing and dancing. இந்த உலகத்துல நீதியின் பாதை என்பது ரொம்ப டல்லா இருக்கும். In this world, way of righteousness would be very dull. அதுல நிறைய பேர் வர விரும்ப மாட்டாங்க. Many people will not desire to pass through. அநேகர் உதாசீனப்படுத்துவாங்க. Many people will reject that path. ஆனா பெர்மனன்ட் ஹெல் எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க இருக்கிற நடன ஆர்ப்பாட்டம் இல்ல, அங்க பயங்கரமா இருக்கும். But permanent hell will be very terrible and they will not be singing and joying there. இந்த உலகத்துல நீதியின் வழி நமக்கு வேதனையாக இருந்தாலும் நித்திய ராஜ்யம்
மிகுந்த மகிமையா இருக்கும். Though path of righteousness is very painful in this world, our eternal kingdom will be always joyful. உண்மையான இன்பம் நீதியில இந்த உலகத்துல கிடைக்காது, வரப்போகிற உலகத்துல இருக்கு. So true pleasantness and righteousness will not be obtained in this world, but in the world that yet to come. ஞானம் இன்பமான வழிகளில் நடத்தும். Wisdom will take us into pleasant ways. அந்த இன்பமான வழி என்ன? What is that pleasant way? நீதியின் வழி. Ways of purity. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second, I would tell you, ஞானம் நடத்துகிற இன்பமான வழி என்ன தெரியுமா? what is that pleasant way which wisdom leads us? இரண்டாவது நான் சொல்லுவேன், அந்த வழியிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். They are the ways with God's presence. தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். They are the ways with God's presence. ஏசாயா 42:16. Isaiah 42:16. குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். I will bring the blind by a way they did not know. I will lead them in paths they have not known. I will make darkness light before them and crooked paths straight. These things I will do for them and not forsake them. இருளையெல்லாம் வெளிச்சமாக்கி I will make all the darkness light. கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி I will make all the crooked paths straight. நான் அந்த பாதையில நானே கூட வருவேன். And I will come with them in that path. ஞானம் கொண்டு போகிற இன்பமான பாதை என்பது தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த ஒரு பாதை. The pleasant way that wisdom takes us is the way that is filled with God's presence. ஆகவேதான் மோசே கர்த்தர்ட்ட சொன்னான். That's why Moses said to the Lord. நீங்கள் யாத்திராகமம் 33 அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை வாசித்தால், If you read Exodus 33 verses 12 to 16, மோசே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆனாலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. Then Moses said to the Lord, See, you said to me, bring up this people, but you have not let me know whom you will send with me. Yet you have said, I know you by name, and you have also found grace in my sight. அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? What did God say? வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்துல, Verse 14. தேவன் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். The Lord said, My presence will go with you, and I will give you rest. 15ஆம் வசனத்துல மோசே கர்த்தர்ட்ட சொல்றாரு, In verse 15, Moses says to the Lord, சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். If your presence does not go with us, do not bring us up from here. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனாலே அறியப்படும்? How then will it be known that your people and I have found grace in your sight? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? Except you go with us. நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? Except you go with us. நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை கூடவே நின்று வழி நடத்துகிறதற்கு பாருங்க, அதுதான் இன்பமான வழி. I tell you, the way in where the Lord's presence will be with us and lead us, that is the pleasant way. நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும், அந்த வழியை நாம தேடணும். We should desire that and we should seek that way. நான் ஒரு நாள் தனியா இருக்க கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கணும். Lord, I should never be alone. I should be in the way where your God's presence is. உம்முடைய சத்தம் எங்க தொனிக்குதோ அங்க தான் நான் இருக்கணும். I should be in the place where I could hear your voice. என் மனம் போன போக்குல நான் திரிஞ்சிர கூடாது. I should not wander and walk around according to my desire. பிரசன்னத்தை விட்டு நான் விலகிர கூடாது. I should not depart from your presence. ஆண்டவரே, உம்மோடு நான் இருக்கணும். Lord, I should be with you, Lord. அதுதான் எனக்கு இன்பம். That is my pleasantness. இந்த மரியாள் பாருங்க, Like Mary, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள். she was rejoicing sitting at the feet of Jesus. தன்னையே மறந்து விட்டாள். She forgot herself. தன்னுடைய வேலைகள் தொல்லைகள் எல்லாவற்றையும் மறந்து She விட்டாள். forgot all her works and worries. அதுதான் தேவ பிரசன்னம். That is the presence of God. பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையை பார்ப்பீங்கன்னா அடிக்கடி அவனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். When you look at the life of Joseph, a word that is very often mentioned about him was, அவன் போர்த்திபாரின் வீட்டில் இருந்த பொழுது ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். when he was out of Potiphar, Genesis 39:2 says the Lord was with Joseph. நீங்கள் 39:21 வாசிக்கும் போது, அவன் சிறைச்சாலையிலே இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். If you read Genesis 39:21, when he was in prison, the Lord was with Joseph. யோசித்து பாருங்க, Just think about it. கர்த்தர் யோசேப்போடு தான் இருந்தார். The Lord was with Joseph, ஆனால் அவனுடைய பாதைகள் ரொம்ப கடினமாக தான் இருந்தது. but his paths were very difficult. பாருங்க, அவனுக்கு உதவி செய்ய அவனுடைய நண்பர்களோ அவனுடைய சொந்தங்களோ இல்ல. He did not have any friends or relatives to help him. அவனோடு உதவி செய்ய யாரும் இல்லாத தனிமையா இருந்தான். He was all alone, stood alone with no one to help him. அவனுடைய வயது ரொம்ப குறைவு. His age was very small. அவனுக்கு இருந்த திறமை
வல்லமைகள் ரொம்ப குறைவு. His abilities were small. ஆனால் தன்னோடு இருந்த தேவனோ பெரிய தேவனாய் இருந்தார். But the Lord with him was really a great God. அவன் போகிற இடத்திலெல்லாம் தயவை கட்டளையிட்டார். The Lord granted favor to him wherever he went. பாருங்க, அதனால அவன் பாதைகளை பார்த்தீங்கன்னா சில வேளை அவன் முன்பின் அறியாத ஆயத்தமாக்கப்படாத பாதைகள்ல நடக்கிறது போல அவனுக்கு தோன்றினது. So therefore whatever paths he chose, they were actually unexpected ways where he could not have seen or thought about it. அதுல மனிதன் நடந்து வெற்றி பெற முடியும் என்று தோன்றவே இல்லை. So there a person, a man cannot walk into it and succeed in that way. அந்த பாதைகள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகிற பிரபலமான பாதையா இருக்கல. Those were not popular, they were unpopular ways. இதுவரைக்கும் யோசேப்பு நடந்திராத ஒரு பாதை. They were the ways where Joseph have never walked in that. மனிதனுடைய அவனுடைய ஞானத்திற்கோ புத்திக்கோ அறிவுக்கோ அது எட்டாத ஒரு பாதையா இருந்தது. They are the paths which cannot reach human wisdom, reason or experience. அது எல்லாரும் போகிற இயல்பான பாதை கிடையாது. That is not the regular way which everyone chooses. பாருங்க, ஆனா கர்த்தர் அந்த பாதையில யோசேப்போடு கூட இருந்து நடத்தினார். But the Lord was with Joseph in all those paths and led him. அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, தைரியம் தான். யாரு என்னோட இல்லாம இருந்தாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார். Only hope he had was, if no matter whoever is not with me, but the Lord is with me. அதுல விளைவு என்ன தெரியுமா? You know what is the outcome? அவன் போய் கொண்டிருக்கிற பாதை, அவன் சேரப்போகிற இடத்தை கர்த்தர் யோசேப்பின் சத்துருக்களினுடைய கண்களுக்கு தேவன் மறைத்தே வைத்திருந்தார். The Lord kept the destination of this Joseph as a secret or a hidden one in the eyes of his enemies. பாருங்க, அவனுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு எங்க போய் சேர போறான்னு தெரியாது. His brothers do not know where Joseph is going to reach. அவங்க நினைச்சாங்க ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்ல அவனை தள்ளிட்டோம்னு நினைச்சாங்க. They thought we have just put him in a slave market. கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவனுடைய சகோதரர்களுக்கு இவன் தன்னுடைய தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக நான் நடத்துறேன்றதை தேவன் மறைத்தே கொண்டு போனார். Since God was with him, the Lord hid and kept it a secret that Lord was taking him to the fulfillment of his vision and dream. போர்த்திபாரின் மனைவிக்கு ஆண்டவர் யோசேப்பை நடத்துகிற பாதையை கர்த்தர் முற்றிலும் மறைச்சிட்டாரு. The Lord also hid kept it secret the way in which the Lord was leading Joseph to Potiphar and his wife. பாருங்க, இந்த போர்த்திபாருடைய மனைவி என்ன நினைத்தானா, இவனை கொண்டு போய் ஜெயில்ல போட்டா அதோட இவனை ஒளிச்சிடலாம். Potiphar's wife thought, if I just put him into prison, I can destroy him completely. ஆனா அந்த அம்மாக்கு தெரியல, அந்த ஜெயில் தான் அரசாணைக்கு ஏறுறதுக்கு, அரண்மனைக்கு ஏறுற ஒரு பாதையாக, ஒரு ஸ்டேஷனாக, அது டெம்பரவரி ஒரு ப்ரொடெக்ஷனாக அந்த இடம் இருக்க போகுது. But she do not know that this prison is going to be a temporary station or a protection that going to pave way towards throne. கர்த்தர் கூட இருந்ததனால அவன் அறியாத பாதைகள்ல கர்த்தர் நடத்தி அவனுக்கு எட்டாத உயரத்திலே உயர்த்தினார். So since the Lord was with him, the Lord led him through unpaved ways in the ways which he could not even comprehend. அருமையானவர்களே, நான் தைரியமா சொல்லுவேன், my dear ones, I could tell you boldly, இந்த காலையில நீங்க ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போய் உங்கள் வாழ்க்கையில வந்த கடினமான பாதைகளை பார்த்து கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு கூட உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். Maybe this morning you are totally disappointed and you may have a question whether the Lord is with me in my paths or not. அன்றைக்கு அந்த கிதியோன் கேட்டது போல, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்றால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிக்குதுன்னு கேட்டான். Like how Gideon asked that day, if the Lord is with us, then why did all this happen to us? ஏன் இந்த கடினமான பாதைகளை கர்த்தர் நடத்துறாரு? Why is the Lord leading us in the difficult paths? ஏன் இந்த தனிமையில நடத்துறாரு? Why the Lord is leading in the way of solitude? ஏன் இந்த வேதனைகள்ல நடத்துறாரு? Why the Lord is leading towards pain? ஏன் இந்த உபத்திரவத்துல நடத்துறாரு? Why is the Lord leading in the way of persecution? கேள்வியோடு இன்றைக்குள்ள தியானத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். You might be listening to this devotion with that question today. ஒருவேளை யோசேப்போட கேட்டிருக்கலாம். Maybe Joseph would have asked, ஏன் ஆண்டவரே என் குடும்பத்தை விட்டு நீங்க பிரிச்சிட்டீங்க? why Lord you separated me from my family? ஏன் எனக்கு துரோகி என்ற ஒரு பட்டத்தை, பாவி என்ற ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்தீங்க? Lord, why did you give this title as a sinner to me? ஏன் எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை எனக்கு கொடுக்குறீங்க? Lord, why do you give me evil instead of good? ஏன் என்னுடைய உண்மை பரிகசிக்கப்படுகிற நிலையில என்ன வச்சிருக்கீங்க? Lord, why you have made my truth and my faithfulness to be mocked? ஏன் என்னுடைய சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளை வெற்றி பெற செய்றீங்க? Lord, why did you make my enemies conspiracy to be successful? இன்னைக்கு அந்த வேதனையில நீங்க இருக்கீங்களா? Are you in such a situation? நான் சொல்றேன், உங்க வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. I tell you, commit your ways to the Lord. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் போகிற பாதை எனக்கு புரியாம இருக்கலாம். Lord, I don't understand. I may not understand the way I'm going through. ஆனா என்னுடைய வாழ்க்கையில இன்பமான பாதை என்பது உலகத்தால் பாராட்டப்படாத பாதையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்னோடு கூடவே வருகிற
பாதையாக இருக்கட்டும் ஆண்டவரே. Lord, my present way may not be a way that is appreciated by this world, but Lord, let it be a way where God's presence is in that. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனுடைய வழிகள் இன்பமான வழிகள். Those ways are pleasant ways. எப்படி அது இன்பமான வழி? How it is a pleasant way? முதலாவது தூய்மையான நீதியின் வழி. First, they are ways of purity and righteousness. இரண்டாவது தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த வழி. Second, they are the ways with God's presence. மூன்றாவது தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? Third, how are God's ways? யாத்திராகமம் 33:14. Exodus 33:14. 33:14. Exodus 33:14. கர்த்தர் அவனை நோக்கி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். The Lord replied, my presence will go with you and I will give you rest. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இனிமையான பாதை என்றால் மூன்றாவது என்ன தெரியுமா? சமாதானத்தின் வழி. So pleasant ways means they are ways of peace. கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 1 பேதுரு 3:10 முதல் 11 வசனம் சொல்லுகிறது. 1 Peter chapter 3 verses 10 and 11 says, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். For whoever would love life and seek good days must keep their tongue from evil and their lips from deceitful speech. They must turn from evil and do good. They must seek peace and pursue it. பிரியமானவர்களே, My dear ones, நம்முடைய வாழ்க்கையில இன்பமான பாதை என்பது நான் சொல்லுவேன் சமாதானத்தின் பாதை. a pleasant ways in our life are the ways of peace. ஒரு உண்மையான தேவ மனுஷன் சமாதானத்தின் பாதைகளை அவன் தேடுவான். A true man of God will seek ways of peace. 2 தீமோத்தேயு 2:22 பாருங்க. 2 Timothy 2:22. பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. Flee from useful passions and pursue righteousness, faith, love and peace along with those who call on the Lord from a pure heart. ஆம், கர்த்தர் நம்மை இன்பமான பாதைகளை நடத்துறாருன்றது ஒருவேளை செழிப்பான பாதையா கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அது சமாதான பாதையா இருக்கும். So when the Lord leads us in pleasant ways, they may not be prosperous ways, but they will be peaceful ways. ஆகவே தான் சங்கீதம் 37:37 வாசிக்கும்போது, That's why if we read Psalm 37:37, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று வாசி. it says, mark the blameless man and observe the upright, for the future of that man is peace. அந்த மனிதனுடைய முடிவு சமாதானம். The future or the end of that man is peace. அவன் தெரிந்து கொண்ட பாதை சமாதானம். The path that he chose is peace. அது இன்பமான ஒரு பாதை. That is a pleasant way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. பிரியமானவர்களே, நான் இன்பமான பாதையை கண்டுபிடிக்கிற ஞானம் எப்பொழுது எனக்கு வெளிப்படுகிறதுன்னு சொன்னா, நான் சமாதானத்தின் பாதையை நான் தெரிந்து கொள்றேன். When will I receive this wisdom to get the pleasant ways? Only when I choose ways of peace. இந்த சமாதானம் எங்கிருந்து வருகிறது? Where do we get this peace? இயேசு சொன்னார், Jesus said, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். I give my peace to you. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. I don't give the peace that in the way that the world gives you. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். I leave my peace with you. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதா. Let not your heart be troubled. இந்த சமாதானத்தை ஒருவன் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்றான். A person receives this peace from the Lord. தன்னுடைய இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புகிறான். He fills his heart with peace. அந்த சமாதானத்தை அடையும்படி தேவனை பக்தியோடு தேடுகளோடு சமாதானத்தை பின்தொடர்ந்து போகிறான். So whoever seeks the Lord with a pure heart, he will also pursue and follow them towards peace. பிலிப்பியர் 4:6-7 படி ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்களால் தன்னுடைய இருதயத்தில் உள்ள அத்தனை கவலைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். So as it says in Philippians 4:6-7, he is worried about nothing but in everything by prayer and supplication with thanksgiving he gives all his requests known to God. அதனுடைய முடிவு என்ன? And what is the result of it? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவன் இருதயத்தின் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்கிறது. And the peace of God which passeth all understanding will keep his heart and mind through Christ Jesus. அல்லேலூயா. Hallelujah. சமாதான வழி.
a way of peace. சமாதான வழிதாங்க இன்பமான வழி. Ways of peace are pleasant ways. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கொழுமையான பதார்த்தங்களை சண்டையோடு சாப்பிடுறத பார்க்கிலும் சமாதானத்தோடு அமெரிக்கையோடு நாம உண்ணும் வெறும் துணிக்கையே நலம்னு போட்டிருக்கு. it is always better to eat crumbs with peace than to eat fat with strife. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. சமாதானத்தை தேடுங்க. Seek peace. தேவனுடைய சமாதானத்தை உள்ள காத்துக்கொள்ளுங்க. Always keep the peace of God in yourself. சமாதானத்தை பின்தொடருங்க. Pursue peace. சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. And so also request for peace. புத்தி கெட்டாத சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். The Lord will give us peace which passeth all understanding. பல ஆண்டுகளுக்கு முன்பாக தாமஸ் டார்சி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் அமெரிக்காவிலே வாழ்ந்தார். Many years ago, a man named Thomas Dorsey, he lived in America. அவர் ஒரு போதகருடைய மகன். He was a son of a preacher. 12 வயதா இருக்கும்போது தன்னுடைய பள்ளி படிப்பை விட்டுவிட்டு பியானோ வாசிப்பதிலே கை தேர்ந்த ஒரு மனிதனாக மாறினார். At the age of 12, he left school and he became a professional pianist. அநேக இடங்களில் போய் அவர் பியானோ வாசித்து பெரும் பெயரும் புகழையும் அவர் பெற்றார். So he played this piano in many places and he earned more name and fame. அவருக்கு திருமணமானது. ஆனால் ஒரே ஆண்டிலே அவர் நரம்பு தளர்ச்சி உண்டாகி அவர் எங்குமே வெளியே செல்லாமல் 2 ஆண்டுகள் வீட்டிலே முடங்கி கிடந்தார். So a year later after his marriage, he experienced a nervous breakdown and he was not able to work and he was not able to go for any place and he was just at home for 2 years. அவருடைய மனைவி ரொம்ப அன்புள்ளவளாக அவருக்கு பதிலாக போய் ஒரு லாண்டரி கடையிலே வேலை செய்து வீட்டினுடைய வருமானத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். His wife was really a loving wife who went for a job in a laundry to support his family. அப்பொழுது இந்த டார்சி என்று சொல்லப்படுகிறவனுடைய மனைவியினுடைய சகோதரி வற்புறுத்தலினாலே அவர் ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய சுகமாக்கும் வல்லமையை அனுபவித்து அவர் பூரண சுகம் பெற்றார். So at that time, at the urging of his sister-in-law, Dorsey attended a church service where he experienced a spiritual healing. மீண்டும் பல இடங்களிலே போய் அவர் பியானோ வாசித்து தன்னுடைய புகழை தேடிக் கொண்டிருந்தார். Again he went to in many places and he also played piano and he also earned back his fame. அப்பொழுது ஒரு முறை வேறொரு நகரத்துல அவர் ஒரு எழுப்புதல் கூட்டத்துல பியானோ வாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவர் சென்றிருந்தார். So once in another city he was invited to play piano for a big meeting in another city. அப்போ இந்த எழுப்புதல் கூட்டத்துல வாசிக்க போகும்போது மனைவி பிள்ளை பெறுகிற நேரம், அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள், பிள்ளை பெறுகிற நேரம். So at this time when he went for playing piano over there, it was a time when his wife was pregnant and about to deliver a baby. வேற வழி இல்ல, அவளை விட்டுட்டு போகணும்னு சொல்லி குடும்பத்தார் இடத்துல அவளை ஒப்படைத்து விட்டு இவர் போய் பியானோ வாசிக்க போய் விட்டார். So since he could not find no other way, he just left her to his family and went to play piano. அவர் அங்கே வாசித்து அந்த பாடல் நேரம் முடியும் போது அவருடைய மேடை அருகே ஒரு என்வலப்ல டெலிகிராம் ஒன்று அவர் கையில் கொடுக்கப்பட்டது. So as he was playing piano and about to finish that singing session, he received a telegram in an envelope. அவர் பதறி போய் அந்த பேப்பர் அப்படியே கவரை ஓபன் பண்ணார். So he was really shocked and opened the telegram. அதிலே அந்த என்வலப்ல எழுதி இருந்தது, உன்னுடைய மனைவி சற்று நேரம் முன்பாக மரித்து போனாள். So it was written in that envelope, your wife just died. அவரால் அதை கிரகிக்கவே முடியல. He could not take it at all. அவருடைய இசையை கேட்டு எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரித்து கொண்டிருக்கிறாங்க. All the people were happily singing and clapping listening to his music. மனிதன் நொறுங்கி போய் உடைந்து போனவராக தன் வீட்டுக்கு போனார். This man totally broken down. He went back to his house. அங்க போய் பார்த்தால் மனைவி மாத்திரமல்ல, தன்னுடைய முதல் குழந்தையும் மரித்த பிணமாக இருந்தது. So when he went there, it was not only his wife but even his first son, his first baby is dead. 2 பேரையும் ஒரே பெட்டியிலே வைத்து அடக்கம் பண்ண வேண்டிய ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார். So he was pushed to a pathetic situation where he has to bury both of them in the same casket. அந்த அடக்கம் முடிந்து உள்ளம் நொறுங்கி போய், இனி நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இனிமேல் என் பியானோ வாசிக்க மாட்டேன், நான் கடவுளை புகழ்ந்து எதையுமே நான் வாசிக்க மாட்டேன் சொல்லி விரக்தி அடைந்தவராய் ஒரு அறைக்குள்ளே தன்னை பூட்டி வைத்துக் கொண்டார். After that funeral visitation, he just went to his room. He withdrew from all of people and he also just withdrew from the beloved music which he said, I will never ever sing or praise God, and he was in such a frustration. பல மாதங்கள் எதையுமே செய்யாமல் அப்படியே அறைக்குள்ளேயே கிடந்தார். For many months together he did not do anything, just remain in his room. அப்பொழுது அவருடைய நண்பன் ஒரு முறை அவரை சந்திக்க வந்திருந்தார். So at that time one of his friend came to visit him. இவருடைய மன உளைச்சலை பார்த்துவிட்டு அவன் எதுவும் சொல்லவில்லை,
பக்கத்து அறையில் இருந்த ஒரு பியானோவை எடுத்துக்கொண்டு வந்து அவன் தனியாக உட்கார்ந்த அந்த அறையிலே வைத்துவிட்டு வெளியே போய்விட்டான். So when he saw him totally frustrated, he did not speak anything. He just took a piano from other room, he kept it in his room and just left as such. இந்த மனிதன் அந்த பியானோவோட உட்கார்ந்திருந்தான். This man was sitting with his piano. திடீர்னு நமக்கு தோன்றினது ஏதாவது வாசிக்கலாம்னு சொல்லி. Suddenly he thought that he can play something. அந்த பியானோவில் போய் அவன் கை வைத்த உடனே When he just laid his hands on the piano, உள்ளத்திலே ஒரு தொனி ஒன்று கேட்டு ஒரு பாடல் வெளியே வந்தது. so he heard a voice in himself and there came a song out. அந்த பாடல் தான் Precious Lord, take my hand, lead me on, let me stand. I am tired, I am weak, I am worn. Through the storm, through the night, lead me on to the light. Take my hand, precious Lord, lead me home என்று சொல்லுகிற உலக புகழ்பெற்ற ஒரு பாடல் அந்த அறையிலே பிறந்தது. And that was when this Precious Lord Take My Hand song was made in that room. அது அவ்வளவு அநேகரை உயிர்ப்பித்த ஒரு பாடலாக மாறினது. So that song became a song which revived many people. அந்த பாடலை அவர் பாட ஆரம்பித்த உடனே As he began to sing that song, உள்ளத்தில் உள்ள எல்லா கலக்கமும் விலகினது. so all the worries from his heart left him. எல்லா சஞ்சலமும் விலகினது. He got rid of all the பெரிய sorrows. சமாதானம் அவரை நிறைத்தது. He felt a great peace in his heart. மறுபடியும் அவர் கிளம்பினார். Again he started. ஊரூராக சென்று அந்த பாடலை பாடி அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட கர்த்தர் அவரை பயன்படுத்தி. He went to many places, many cities, and the Lord used him to wipe many people's tears using this song. முடிவிலே அந்த பாடல் உலகம் முழுவதும் ஏறத்தாழ 32 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பாடப்பட்டது. At the end, the song has been translated to 32 languages all over the world and is sung. ஆம் பிரியமானவர்களே, Yes, dear ones of God. துன்பத்தின் நடுவிலேயும் இன்பம் என்ன தெரியுமா? You know what is joy amidst our sorrow? தேவன் தருகிற சமாதானம். The peace that the Lord gives us. இன்றைக்கு ஞானம் காண்பிக்கிற சமாதான வழிக்கு நம்மை அர்ப்பணிப்போம். So today let us commit ourselves to the way of peace that the wisdom shows us. எப்பொழுது நம்முடைய வழிகள் இன்பமான வழிகளாய் மாறும்? When our ways will become pleasant ways? முதலாவது அது நீதியின் பாதையாய் இருக்கும்போது. First, when they are ways of purity. இரண்டாவது அது தேவ பிரசன்னம் நிறைந்த வழியாய் இருக்கும்போது. Second, when they are ways filled with God's presence. மூன்றாவது தேவனுடைய சமாதானம் நிறைந்து காணப்படும் போது. When they are ways of peace of God. ஆண்டவரே, அந்த வழிகளில் என்னை இன்பமாய் நடத்தும் என்று கேட்போம். Let us ask, Lord, lead me in that pleasant way, Lord. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we praise you, Lord. ஞானம் எங்களை நடத்துகிற இன்பமான பாதைகளுக்காக நன்றி. Lord, thank you for the pleasant ways that the wisdom leads us. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த உண்மையான இன்பத்தை நாங்கள் கண்டடைந்த அந்த பாதைகளிலே பின் செல்லுங்களுக்கு கிருபைத்தார். Lord, today help us to identify and find those pleasant ways and go in that path, Lord. உண்மையான மகிழ்ச்சி உம்முடைய நீதியில இருக்கிறதப்பா. Lord, our true joy rests in your righteousness, Lord. உண்மையான மகிழ்ச்சி உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. Lord, true joy rests in your presence, Lord. உண்மையான இன்பம் அப்பா உம்முடைய சமாதானத்தில் இருக்கிறது. Lord, true joy is present in your peace, Lord. எங்களுக்கு தந்த அந்த வழிகளை நடத்தும். Lord, give us that and lead us in that path. உடைந்த உள்ளங்களை இன்றைக்கு நீர் ஆறுதல் படுத்தி உம்முடைய இன்பத்தின் பாதையிலே நடத்தும். Lord, comfort all the broken hearts and lead in your pleasant ways, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. உம்முடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். Let your peace overrule us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.